அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்ரா கிரியேஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போறோம். விளாக் போடுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க. கொஞ்சம் காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா, ஒரு காய்கறிலாம் கொஞ்சம் தீந்துருச்சு. அதான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பசங்களெல்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். எங்க போறோம்னா, சரவணா ஸ்டோருக்கு தான் கூட்டிட்டு போயிட்டுருக்கோம். பசங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து டெல்லியிலேருந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர்லாம் பார்த்ததில்ல. நம்மளும் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிட்டு, பசங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு தான் சொல்லி போயிட்டுருக்கோம். நானு, அம்மா, எங்க சின்னம்மா, பசங்க எல்லாருமே சேர்ந்து தான் போய்க்கிட்டு இருக்கோம். சரவணா ஸ்டோருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ளே ஏரியா மாதிரிலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்லா குட்டீஸுங்கலாம் விளையாடுறதுக்குள்ள ஏரியா மாதிரி, நல்லா ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதோட பக்கத்துலேயே வந்து கேன்டீன்லாம் இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லி அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து விளையாட விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேன்டீனுக்கு தான் அடுத்து போயிருந்தோம். அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜம்பிங் போகணுன்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சானுங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து வரவே மாட்டாங்க. பசிக்க கூட செய்யாது. என்ன விளையாண்டா கூட நம்மளாம் வந்து கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். அதோட நானே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்கடான்னு சொல்லி தான் நிற்க வச்சுருந்தேன். அவங்க 2 பேரும் பிரியாணி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியே அங்கே வச்சுருக்காங்க. அதோட 2 பேத்துக்குமே வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தாச்சு. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டெடி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து எல்லா பசங்களுமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட ஆம்பியன்ஸுமே சூப்பராக வந்து அழகா இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா, சில்வர் செக்ஷன், கோல்டு செக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ், பிள்ளைங்களுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃப்ளோராக வந்து வச்சுருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டர்க்கீஸ் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இதுவுமே வந்து நல்லா குழந்தைங்கள வந்து ப்ளே பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே ஃபஸ்ட் டைமாக பார்க்கும்போது நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என் பசங்க பெரிய பையனை கூட போக சொன்னேன். அவன் போமாட்டேன்ட்டான். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட மேலே போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம். ரொம்ப திங்ஸ்லாம் வாங்கலை. சும்மா கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அந்த கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கவே முடியலை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஷால் ஐட்டம், புர்கா ஷால்ஸ், பிள்ளைங்களுக்கு செப்பல்ஸ் இது மாதிரி தான் வாங்கியிருந்தோம். சும்மா கொஞ்சம் டாய்ஸ் இது மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். புர்கா ஷால்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீசனபிள் ரேட்டில் தான் இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ், மற்ற எல்லாமே வந்து ஒரு 200 சம்திங் தான் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு, அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு எல்லாருக்குமே வாங்கியிருந்தோம். இந்த வயலட் கலரும் பிளாக் கலரும் பார்த்தீங்கன்னா 350 சம்திங் வந்து ரேட் இருந்துச்சு. இது 2 மட்டும் கொஞ்சம் காஸ்ட் வைஸில் கூட இருந்த மாதிரி தெரிஞ்சுச்சு. ஏன்னா டிசைனுமே வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருந்துச்சு. பிளெயினாக சட்டிலாக சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் எடுத்திருந்தோம். மற்றபடி வந்து மற்ற எல்லா ஷாலுமே வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்துச்சு. அதோட பசங்களுக்குமே கொஞ்சம் டாய்ஸ், கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் செப்பல்ஸ் இது மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே வந்து ரொம்ப திங்ஸ்லாம் வாங்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவா லாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரவா லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரவை வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப்பு அளவுக்கு தான் வந்து ரவை எடுத்திருக்கேன். நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவை லட்டு வந்து நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அந்தளவு ஈக்குவல் குவான்டிட்டி தான் நம்ம சுகரும் எடுக்கணும். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டு வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு இதுவே வந்து போதுமான அளவு தான். இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய்ச்சின பாலா கொஞ்சம் சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடான பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பால் வந்து சூடாக இருந்தால் தான் அந்த ரவையுமே கொஞ்சம் வந்து சாஃப்டாக ஆகும். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கிண்டவும் முடியாது. ஒரு மிதமான சூட்டில் வந்து நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே வந்து கொஞ்சம் பிரட்டிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி தெரியும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து அப்போ தான் வந்து லட்டு பிடிக்க முடியும். ஆறிடுச்சுனா வந்து லட்டு பிடிக்கவே முடியாது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பட அளவுக்குமே வந்து வந்துச்சு இந்த லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.